Hello Makale, welcome to Get Going with Renu. Today we will see some English vocabulary and understand it in Tamil. So the first word is ubiquitous. Ubiquitous means existing everywhere at the same time. அதாவது ஒரே நேரத்தில் அனைத்து இடங்களிலும் நிறைய இடங்களில் இருக்கிறது. அதுதான் யூபிக்யூட்டஸோட மீனிங். ஒரு சாம்பிள் சென்டென்ஸ் சொல்லணும் அப்படின்னா, பார்க்ஸ் அண்ட் பிளே கிரவுண்ட்ஸ் ஆர் யூபிக்யூட்டஸ் இன் சென்னை சிட்டி. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஃப்ளக்மேட்டிக். ஃப்ளக்மேட்டிக் அப்படின்னா நாட் ஈஸிலி எமோஷ்னல், அதாவது அவ்வளவு வேகமாக உணர்ச்சி வசப்படாத. ஒரு சாம்பிள் சென்டென்ஸ் சொல்லணுன்னா, மை பிரதர் இஸ் ஃப்ளக்மேட்டிக். மீனிங் என்னுடைய அண்ணன் வந்து தன்னுடைய உணர்வுகளை வெளிக்காட்ட மாட்டார் ஆர் அவ்வளோ வேகமாக உணர்ச்சி வசப்பட மாட்டார். ஸோ ஃப்ளக்மேட்டிக்ங்கிறதோட மீனிங் நாட் ஈஸிலி எமோஷ்னல். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கிரேஷியஸ், மீனிங் கைண்ட், கம்பேஷனேட் அண்ட் பொலைட். எந்த ஒரு வேலையும் கருணையோடு செய்கிறத வந்து கிரேஷியஸ்ன்னு மீன் பண்ணுவாங்க. ஒரு சாம்பிள் சென்டென்ஸ் சொல்லணுன்னா, இட் இஸ் வெரி கிரேஷியஸ் ஆஃப் யூ டு குக் ஃபார் மீ. எனக்கு நீங்கள் சமைச்சு தந்தது ரொம்ப ஒரு கைண்டான விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் இன்கும்பென்ட், மீனிங் அ பர்சன் ஹூ இஸ் கரண்ட்லி இன் எனி அஃபீஷியல் பொசிஷன். ஒரு சாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீமதி திரௌபதி முர்மு இஸ் த இன்கும்பென்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. கரண்ட்லி அவங்க தான் பிரசிடெண்ட்டாக சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னா, இன்கும்பென்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் செரெண்டிபிட்டி, மீனிங் ஃபைண்டிங் சம்திங் குட் வித்தவுட் லுக்கிங் ஃபார் இட், அதாவது எதேச்சியாக நல்லது கிடைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிள் சென்டென்ஸ் சொல்லணும் அப்படின்னா, தே ஃபவுண்ட் ஈச் அதர் பை பியூர் செரெண்டிபிட்டி. எதிர்பாராமல் அவங்க ரெண்டு பேரும் கிடச்சிருக்காங்க. தட் இஸ் அ ஹியூஜ் லக் அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயம் எதிர்பாராமல் நடக்கிறது. தேங்க்யூ. ஹோப் யூ ஹேட் அ கிரேட் லேர்னிங் ஆஃப் 5 நியூ வேர்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங் கெட் கோயிங் வித் ரேணு.